எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கள், எனக்கு ஆதரவு தாருங்கள். இது நம்ம வாழக்கூடிய வாழ்வுக்கு முக்கியமானது தான். அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நான் அதை பேசி அனுப்புகின்றேன். நான் பிரிவு சாலை, அதாவது பிரதான சாலையில் போய்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 4 பையங்க போய்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவும் விவரம் தெரிஞ்ச பையங்க தான். அவங்க என்னென்னா, எனக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போதே அந்த சாலை, பிரிவு சாலை இருக்குல்ல, அந்த சாலையிலேருந்து முக்கால்வாசி சாலையை மறைச்சிட்டாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் முக்கால்வாசி சாலையை மறைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன ஒன்று, சரி, சில பேர் சொல்லுவாங்கள்ல, வாய் இல்லாமல் நீ பேசுகிற அப்படின்ட்டு. நான் என்ன ஒன்று, சரி, இந்த பையங்களுக்கு நம்ம சொல்லுவோமே, அப்பா நீங்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறீங்க, பின்னால் வண்டிகள், சைக்கிள் இல்லை ஏதாவது வரும், நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க, இப்படி போகாதீங்க, நான் இந்த ஓரமாக போய்கிட்டு இருக்கிறேன்ல, அது மாதிரி நீங்கள் ஓரமாக போனால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பையங்களில் 2 பையங்க என்ன சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க, யார் வந்தாலும் சரி, அவங்க எங்களுக்கு ஹார்ன் அடிப்பாங்க, சைக்கிளாக இருந்தால் பெல் அடிப்பாங்க, நாங்கள் அப்போ விலகிக்கிட்டுறோங்க அப்படின்னாப்புல. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி அப்போ நம்ம தான் புத்தி இல்லாமல் சொல்கிற முடியுது இது அப்படின்னு நினச்சிக்கினேன். அப்போ இதில் என்ன வருது அப்படின்னாக்க, நம்ம ஏதாவது இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு சிறு வயதில் இருக்கிறவங்க, சரி இவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு அது மாதிரி நம்ம நடந்துட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறி எனக்கு இருந்தும், இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா, இதை நம்ம தொடர்ச்சி பண்ணோம்னாக்கா, நமக்கு சிறுவர்கள், சிறுமிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க நம்ம சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. அது அவங்களுக்கு பின்னாடி யாரார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற பட்சத்தை நான் அனுப்புகிறேன். ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.